இந்த வண்ணான் நமக்கு ரொம்ப நல்ல கைங்கரியம் பண்ணியிருக்கார் அப்படின்னு வாய் திறந்து அர்ச்சகரை சொல்ல வச்சுட்டான் எம்பெருமான். பக்கத்துல ராமானுஜன் இருந்தார். ஷட்டுன்னு அருகிலே போனார். அப்ப அடியே ஒண்ணு பிரார்த்திக்கலாமான்னார். எம்பெருமாள் கேட்டார், உமக்கு எப்பவுமே எதையானு கேட்டுண்டே இருக்கிறதா படுத்து என்ன வேணும்னு கேட்டான் எம்பெருமான். இப்போ ஒரு வண்ணான் நன்னா கைங்கரியம் பண்ணான்னு சொன்னீரோ இல்லையோ, அதற்காக இவனுடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் உங்ககிட்ட பட்ட அபச்சாரத்தை மன்னிச்சுடுறியா என்று பிரார்த்தித்தார் ராமானுஜர். இவன் தான் அவர். கண்ணன கிருஷ்ணாவதார காலத்துல இந்த வண்ணான் அபச்சாரப்பட்டான் இல்லையோ, ஏதோ அந்த வண்ணானுடைய ஏதோ ஒரு குலத்துல இவன் பிறந்திருக்கலாம் இல்லையோ, இவன் இன்னைக்கு நல்ல கைங்கரியம் பண்ணினான்னுட்டு உடனே ஒரு ஜீவாத்மா வீணா போடக்கூடாதேங்கிற எண்ணம். அன்றைக்கு எவனோ அபச்சாரப்பட்டிருந்தால் கண்ணன் திருவுள்ளத்துல மட்டும் அபச்சாரம் நின்று படுத்துனா நமக்கு மோட்சம் ஒரு நாளும் கிடைக்க போறது இல்லை. ஒரு சம்சாரி ஜீவாத்மா நன்னாத்தான் இருந்தான், என்னமோ ஒரு நாள் தப்பு பண்ணிவிட்டான், அவனுக்கு மோட்சம் கிடைக்கட்டுமேங்கிற நல்லெண்ணம். கூரத்தாழ்வான் நாலூரனுக்கு மோட்சம் பிரார்த்தித்தா போலே இதோ இந்த வண்ணானுக்காக ராமானுஜர் பிரார்த்தித்தார். இவனுக்காக அவனை மன்னிச்சுடக்கூடாதான்னு கேட்டார். இவனுக்காக க்ஷமிக்கிறோமோ இல்லையோ, உம் வார்த்தைக்காகவும் எண்ணத்துக்காகவும் க்ஷமித்தோம் என்ன நம்பருமாள் அந்த வண்ணானையும் க்ஷமித்தருளினார் என்று இன்னைக்கு ஐதிஹ்யத்தில் எழுதி வைத்துள்ளார்கள். எல்லோரும் வாழ வேண்டும்ங்கிற எண்ணம். அதனாலதான் அவரை ஜெகதாச்சாரியர்னு ஆக்கித்து. ஏன்னா படிப்பு சம்ஸ்கிருதம் ஸ்ரீபாஷ்யம்னா பல பேர் எழுதிடுவா. அது என்ன வித்வானா இருந்தா போரும், நன்னா ஒரு 25 வருஷம் காலக்ஷேமம் பண்ணியிருந்தா யார் வேணா எழுதிட்டு போறா. ஆனா எல்லாரும் நன்னா வாழணுங்கிற எண்ண சுலபத்துல வந்துவிடாது இல்லையோ. நான் நரகத்துக்கு போனாலும் இவர்கள் இத்தனை பேரும் மோட்சத்துக்கு போறாள்னா நான் சரமஸ்லோகத்தை வெளியிடுவேன் என்கிற எண்ணத்தோட திருக்கோட்டியூர்ல வெளியிட்டார் அல்லவா. அந்த ராமானுஜரை இந்த இடத்துல நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ரஜகன் வண்ணான் அவனிடத்துல எடுத்து பண்ணிவிட்டார். அவனுக்கு பிராணம் படுத்து அடுத்து கண்ணன் நடந்து போயிட்டு இருக்கிறச்சே குப்ஜா திருவக்கராங்கிற கூனி வந்தாள். அவ உடம்புலே 3 இடத்துல வளைவு. அது தெரிவிக்கிறார். அதவ்ரஜன்னு ராஜபதேன மாதவா ஸ்திரியம் கிரகீதாங்க விலேப பாஜனம் விலோக்கிய குப்ஜாம் யுவதீம் வரானனாம் பப்ரச்சயாந்தீம் பிரஹசன் ரசப்பிரதா தாஸ்யஸ்மியகம் சுந்தர கம்ச சம்மதா திரிவக்ரநாமா ஹ்யனுலேப கர்மணி மத்பாவிதம் போஜபதேர் அதிப்பிரியம் வினாயுவாம் கோன்யதமஸ்ததர்ஹதி. அப்ப தன்னை பத்தி அவ அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறார். நான் தான் சந்தனம் எடுத்து செல்பவள், கம்சனுக்கு நித்தப்படி சந்தன கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். திருவக்கரா கூனி சொன்னாள். உடனே கண்ணன் கை நீவிட்டான், எனக்கு சந்தனம் கொடுன்னா. அவன் என்ன பண்ணா, சாதாரண சந்தனமா எடுத்து கண்ணன்கிட்ட கொடுத்துட்டான். சந்தனத்துல 2 வகை உண்டு. நீங்க திருக்கோடியில் இருக்கிற கடையில போய் சந்தனம் கொடுன்னு கேட்டு பாருங்கோ. பூசிக்கிறதுக்கா கொடுக்கறதுக்கான்னு உடனே கேட்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூசிக்கிறதுக்குன்னா வசத்தி சந்தனம், கொடுத்துடுறதுக்குன்னா சுமார் சந்தனம்னு அர்த்தம். நம்ம சந்தனம் வாங்கி பழக்கம் இல்லை, அதனால உங்களுக்கு இது ரொம்ப புரிய வாய்ப்பில்லை. வெத்தலை போட்டுக்கிற மூலியம் போய் வெத்தலை கடையில் கேட்டு பாருங்க. வச்சு கொடுக்கறதுக்காக போட்டுக்கிறதுக்கு ஆணுவன், போட்டுக்கிறதுக்குன்னா வசத்தி, வச்சு கொடுக்கறதுக்குன்னா மட்டம். அதே போல இவ என்ன பண்ணா, செலவு சந்தனத்தை எடுத்து கண்ணன் கையில கொடுத்தா. கண்ணன் அதை பார்த்த உடனே தெரிஞ்சு விட்டான், இது என்ன இந்த மாதிரி சந்தனம் கொடுக்குறாய், என்னுடைய திருமேனி ஒரு தடவை மேலிருந்து கீழே பார். ஆவையோகோ காத்திர சதிருஷம் தீயதாம் அனுலேபனம் நாரியசாந்தன் நமக்கிரை நல்கன. நம்முடைய சரீர திருமேனிக்கு தகுந்த சந்தனத்தை கொடுன்னா அவ திருவடியிலேருந்து திருமேனி தளவுக்கு ஒரு தடவை பார்த்தா, கையில இருந்த சந்தன பாத்திரம் நழுவி கீழே விழுந்துடுத்து. கீழே விழுந்து சேவித்தா, இந்த திருமேனிக்கு கொடுக்கறது என்கிட்ட சந்தனம் இல்லை, என் ஆத்மா மட்டும்தான் இருக்குன்னுட்டான். வேற எதுவும் நம்ம இடத்துல இல்லை. சமர்ப்பிக்கணும்னா என்ன சமர்ப்பிக்கலாமே தவிர இந்த திருமேனிக்கு பட்டு மெத்தைய தொட்டா கூட அது தண்ணி செவந்துடும். அதை போல புஷ்பஹாச சுகுமாரமான திருமேனி, இதற்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்? கண்ணனுடைய உத்தரியத்தை பிடித்திழித்து நீ நமக்கு நாதனாக நம் வீட்டுக்கு வர வேணும்னு கூப்பிட்டாள். கண்ணன் அவளுக்கு அனுகிரகிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய திருவடி கட்டவரலாலே அவள் கால் கட்டவரலை ஒரு பக்கம் அழுத்தின்றார். அழுத்தினுட்டு இடது கை அவளுடைய இடையிலே கொடுத்து அழுத்தி கொண்டு வலது கையாலே, இந்த இடத்துக்கு சுபுக்கம்னு பேர், முகவாயின்னு நாம சொல்றோம் இல்லையோ, இந்த இடத்துக்கு சம்ஸ்கிருதத்துல சுபுக்கம்னுவா. வலது கையை இந்த சுபக்கத்துல கொடுத்து ஒரு காலை கீழே உதச்சுனுட்டார், இன்னொரு கையாலே இடுப்பை அணைச்சுனுட்டார். இதை பிடிச்சு மேலே தூக்கி விட்டான் கண்ணன். உடனே உடம்புல இருந்த 3 வக்கரமும் போயிடுத்து. அவள் திருவக்கராவாக இருந்தவள் மாறி நேரே ஆகி போனாள். அவள் நாரியசாங்கன் நமக்கரை கொடுத்தாள். ரொம்ப உயர்ந்த சந்தனத்தை கண்ணனுக்கு கொடுக்க அவனும் அலங்காரம் பண்ணி கொண்டான். 2வது அலங்காரம் முடிஞ்சு போச்சு. அங்கிருந்து 3வது அலங்காரம் மாலாக்காரருடைய குடிசைக்கு போய் சேர்ந்தான். பிரசாத பரமௌநாதவ் மமகேகம் உபாகதவ் தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாகம் அல்யோபஜீவனா. ரொம்ப சின்ன சந்து குடிசையில் இருந்திருக்கார் மாலாக்காரர்.
அவன் ஏதோ நித்தியப்படி மிச்சம் மிகுந்த புஷ்பத்தை வைத்து பகவத் சன்னிதானத்தில் சமர்ப்பித்து கைங்கரியம் அணிந்தார். குறும்பருத்த நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பணிந்தவர். தொண்டமான் சக்கரவர்த்தி திருவேங்கடமுடையானுக்கு ரொம்ப நெருங்கினவன். தொண்டமான் சக்கரவர்த்தி இடத்துல பெருமாள் நேர பேசுவர். திருமங்கியாழ்வார் ஒரு பாட்டில் சாதிக்கிறார், துளங்கு நீள்முடி அரசரதம் குறிச்சில் தொண்டமன்னவன் திண்டிரல் ஒருவர்க்கு உளங்கொள் அன்பினோடு அங்குடு நாடிகை ஏழுடனிருப்ப வளங்கொள் மந்திரத்தை அருளி செய்தான். சப்த நாட்களே 7 நாட்களுக்குள்ளே திருமந்திரார்த்தத்தை திருவேங்கடமுடையானே தொண்டமான் சக்கரவர்த்திக்கு உபதேசித்தார். அதோடு மட்டுமல்ல, தன் கையில் இருந்த சங்க சக்கரத்தை தொண்டமான் சக்கரவர்த்தி இடத்துல கொடுத்து வச்சுட்டார் பெருமாள். இதுதான் பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டது.